தேவன் நல்லவர். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக உங்களை கொஞ்ச நேரம் திசை திருப்ப நான் வாஞ்சிக்கிறேன். ஆவியானவர் உதவி செய்வாராக. வாசிப்போம். யோபுவின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஜோப் 16:12. மைக்கில் வாசிங்க. யாராவது மைக்கில் எடுத்து மைக்கில் ஒருத்தர் வாசிங்க. ஆமாம், போன வாரம் யூடியூப்பில் சரியாக கேட்கலன்னு சொன்னாங்க. அதனால் கொஞ்சம் ஒத்துழைப்பு தாருங்க. வேறு யாராவது இந்த பக்கம் வாசிக்கணும்னா கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காருங்க. ஆமென். உங்களுக்கு மைக்கும் கோஆப்ரேட் பண்ணுங்க. அது ஆசீர்வாதமாக இருக்கும் உங்களுக்கு. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன், நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன். அவர் என்னை நறுக்கி என் பிடரியை பிடித்து என்னை நொறுக்கி என்னை தமக்கு இலக்காக நிறுத்தினார். இந்த வசனம் யாருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? ஹலோ, இந்த வசனம் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு? உங்களுக்கு மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்க சொல்றேன். நல்ல கவனிங்க என்ன சொல்றாருன்னு. நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன், அவர் என்னை நறுக்கி என் பிடரியை பிடித்து என்னை நொறுக்கி என்னை தமக்கு இலக்காக நிறுத்தினார். அல்லேலூயா. நிறைய பேர் அல்லேலூயாவே சொல்லலையே. இந்த யோபு பிற்பகுதி தான் நல்லா இருக்கும். நீங்க முன்னாடி எல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா நொந்துக்கணும். நம்ம பரவாயில்லன்னு தோணும். நம்ம பரவாயில்லையா, நல்லா தான் இருக்கிறோம், இவ்வளவு மோசமான ஒரு நிலைமையில இருந்திருக்கிறாரே. அப்ப யோபு சொல்லுகிறார், நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன், அவர் என்னை. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துருவோமா? தாவீது இங்க வா வா. நீ அப்படி பயங்கரமா எழுதுற, புக் எழுதுற மாதிரி வா, சீக்கிரம் முடியா, கமான். இப்படி வலது பக்கம் வந்து நெல். அப்பதான் போயிட்டதையும் பிடிச்சி தள்ளி விடுறதுக்கு வசதியா இருக்கும். கேமராவில் தெரியுறானா அவன்? ரைட், ஓகே. நல்ல கவனிங்க. இப்ப யோபு, இவர் யோபு, நீ யோபு வர சொன்னா வரமாட்டான். நம்ம சொல்ற வச்சுக்கு எதுவுமே கேட்க மாட்டான். ஆனா பேர் யோபு. பாருங்க, இந்த யோபு சொல்றாரு, நான் நல்லா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன், நான் ஆரோக்கியமா தான் இருந்தேன், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, என்னை நல்லா தான் வச்சிருந்தார், நான் நெய்யில கை கழுவிட்டு இருந்தேன், அவளை கொஞ்சம் தூக்கி அந்த பக்கம் போடுங்க, நீ போடுங்க. எங்க எல்னா ஸ்டார் வந்து அவளை ஓட்டிட்டு போங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க சொல்லுங்க. நல்லா கவனிங்க. ஆண்டவர் இப்ப யோபு சொல்றாரு, எப்பா வாலிபர்கள் எல்லாம் என்னை மதிச்சாங்கப்பா, வாலிபர்கள் எல்லாம் எனக்கு நல்லது செஞ்சாங்கப்பா, வாலிபர்கள் எல்லாம் என்னை, பெரியவர்கள் எல்லாம் என்னை மதித்தார்கள், படித்தவர்கள் எல்லாம் என்னை மதித்தார்கள், எல்லாரும் என்னை நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனா இப்ப நடந்தது என்ன தெரியுமா? நான் நல்லா வாழ்ந்தேன், நான் இப்படி எல்லாம் வாழக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா நான் வாழ்ந்தேன், எந்த தப்பும் பண்ணக்கூடாதுன்னு வாழ்ந்தேன்.
எந்த தீமையும் செய்யக்கூடாதுன்னு வாழ்ந்தேன், நீதிமானா வாழ்ந்தேன், உத்தமமா வாழ்ந்தேன், பரிசுத்தமா வாழ்ந்தேன். ஏங்க, அவருக்கு பிரியம் படுத்தணுங்கிறதுக்காகவே எனக்கு பிரியமானதெல்லாம் நான் எனக்கு செஞ்சு கொள்ளாம இருந்தேன். அவரை பிரியப்படுத்தணும்னு, அவரு மனசு நொந்துக்குவாருன்னு நான் அவரு மனம் கோணாம நான் நடந்துக்கிட்டேன். அவரு சங்கடப்படுவாருன்னு நான் எந்த விதமான பாவமும் நான் செய்யல, எந்த தீமையும் செய்யல. அவரு என்னை நல்லா வச்சிருந்தாரு. நான் கேட்டதையும் கொடுத்தாரு, நான் கேட்காததையும் கொடுத்தாரு. அவரு கேட்காததெல்லாம் எனக்கு நிறைய கொடுத்து ஆசீர்வதிச்சாரு. என் பிள்ளைகளை ஆசீர்வதிச்சாரு, என் மிருக ஜீவன்களை ஆசீர்வதிச்சாரு, என் ஒட்டகங்களை ஆசீர்வதிச்சாரு, என் ஆடு மாடுகளை ஆசீர்வதிச்சாரு, வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும் கொடுத்தாரு, பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கொடுத்தாரு, எல்லாத்தையும் கொடுத்தாருங்க. ஆனா இப்ப நான் நல்லா வாழ்ந்திருந்த என்ன, அந்த வசனத்தை வாசிங்க. நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன். அவர் என்னை நறுக்கி. இந்த ஒரு வார்த்தையை நீங்க எல்லாம் சிந்தனை பண்ணி பாருங்க. இந்த ஒரு வார்த்தை நம்ம யோபுவினுடைய வாழ்க்கையை நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்ப ஆண்டவர் என்னைய துண்டு துண்டா நறுக்கிறார், அப்படியே பீஸ் பீஸா போறார். He broke me like a pieces. அப்படியே துண்டு துண்டாக என்னை நறுக்கி. நல்லா கவனிங்க, எந்த காயையும் நம்ம முழுசா போட்டு சமைக்கிறது இல்லை, எல்லாத்தையும் கட் பண்ணி தான் போடுறோம். இப்ப ஆண்டவர் என்னையவே துண்டு துண்டா நொறுக்கிட்டார். அவர் நறுக்குகிறார், அப்படியே நொறுக்கி பீஸ் பீஸா எல்லா ஏரியாவும் நான் நொறுக்கப்பட்டுட்டேயா. என்னை நறுக்கிட்டார். என்னை நறுக்கி என்னுடைய சிந்தை, என்னுடைய எண்ணம், என் இருதயம், என் நினைவுகள், என் கேரக்டர், என் ஸ்பாவம், என்னுடைய வாழ்நாளில் நான் கடைபிடித்த எல்லாமே நொறுக்கிச்சு. என்னால நிக்க கூட பலன் இல்லை, என்னால பேசக்கூட பலன் இல்லை, என்னால எதையும் சாதிக்க பலன் இல்லை. இப்ப என் நண்பர்கள் எல்லாம் ஆறுதல் சொல்ல வந்தன்ற பேர்ல என்னை குத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஊருக்காரங்கெல்லாம் என்னை பரியாசம் பண்ற நிலைமைக்கு நான் வந்துட்டேன். வீட்டில் இருக்கிறவங்களே என்னை மதிக்கிறது இல்லை. அந்த நிலைமைக்கு நான் அப்படியே துண்டு துண்டாய் நறுக்கப்பட்டிருக்கிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப இந்த யோபுவினுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையை தொடர்பு படுத்தி பாருங்கள். நான் நல்லா தான் இருந்தேன், சுகமாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் அவர் என்னை நறுக்கி. தொடர்ந்து வாசிங்களேன். என் பிடரியை பிடித்து. பிடரின்னா என்ன? ஹலோ, கழுத்து. பிடரியை பிடித்து என்னை நொறுக்கி. இப்ப கழுத்தை பிடிச்சு முறுக்கிறாரு. இப்ப எலும்புகளை இப்ப பாத்தீங்கன்னா இப்படி பிடிச்சு அழுத்த 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 உன்னால நிக்க முடியாது, தொண்டை கவ்வும். இந்த பிடியிலிருந்து அவனால தப்ப முடியாது. ஏன்னா முக்கியமான மூளைக்கு போற நரம்புகள் எல்லாம் இந்த பிடரியில் இருக்கிறது. சில பேருக்கு தெரியுங்களா, அந்த வர்மக்கலையில அப்படி ஒரு தட்டு தட்டுவாங்க, அவ்வளவுதான், வாய் கையெல்லாம் கோணிக்கும். முக்கியமான நரம்புகள் இருக்கிற இந்த பிடரியில
அவர் பிடித்து இப்ப முதல்ல நறுக்குகிறார், இப்ப என்ன பண்றாரு? நொறுக்குகிறார். இப்ப ஆண்டவர் நறுக்கி இப்படி பிடரியை பிடித்து நொறுக்கி அடுத்தது வார்த்தை சொல்லுது, என்னை தமக்கு இலக்காக நிறுத்தினார். இந்த கேள்வியோடு நான் இந்த செய்தியை நான் ஆரம்பிக்கிறேன். யோபு வாழ்ந்ததான ஊத்ஸ் தேசத்திலே ஒரே ஒரு மனிதனை மட்டுமே இலக்காக கர்த்தர் வைத்தார். இந்த காலை வேளையிலே நீங்கள் வாழ்கிற இடத்திலே நீங்கள் கர்த்தருடைய இலக்காக இருக்கிறீர்களா என்பதுதான் அந்த கேள்வி. நீங்கள் வேலை பார்க்கிற இடத்திலே என் கர்த்தருடைய இலக்காக நீங்கள் இருக்கிறீர்களா? நீங்கள் இருக்கிற இந்த ஊரிலே, இந்த பட்டணத்திலே, இந்த தெருவிலே என் தேவனுடைய இலக்காக நீங்கள் இருக்கிறீர்களா? யோபு உத்தரவாதத்தோடு சொல்லுகிறார், நான் சுகமாய் வாழ்ந்திருந்தது எவ்வளவு உண்மையோ, நான் எவ்வளவாய் கர்த்தர் என்னை நொறுக்கினாரோ, என்னை நறுக்கினாரோ, என் பிடரியை பிடித்து அவர் நொறுக்க அவர் சித்தம் கொண்டாரோ, அவ்வளவு உண்மையான ஒரு காரியம் அவர் என்னை இந்த பட்டணத்திலே இலக்காக நியமித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் இந்த வசனத்தை எனக்கு ஆவியானவர் உணர்த்துகிற போது எனக்கு கொடுத்த தலைப்பு என்ன தெரியுமா? உடைத்து உருவாக்குவார். தம்பிக்காக கரங்களை தட்டுவோமா? போய் உட்கார்ந்துங்க. Glory to God. அவர் உடைத்து உருவாக்குவார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்களை உடைத்து அவர் உருவாக்க அவர் விருப்பமுள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்கள் எந்த சூழ்நிலையிலே இந்த காலை வேளையில இருந்து வந்திருந்தாலும் நீங்கள் இந்த வசனத்துக்கு உங்களை கீழ்ப்படுத்துவீர்களே ஆனால் என் தேவனுடைய இலக்கு நீங்கள் மட்டுமே என்பதை நீங்கள் மறந்து போய்விட வேண்டாம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உடைத்து அவர் உருவாக்குகிறவர். இந்த ரெண்டு விஷயம் இருக்குதுல, தேவன் உடைச்சு உருவாக்குறதுக்கும் நாமளா உடைஞ்சு போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஹலோ அன்பானவர்களே, தேவன் உங்களை உடைப்பதற்கு, உங்களை இலக்காக வைப்பதற்கு, உங்களை நறுக்குவதற்கு, உங்கள் பிடரியை பிடித்து நொறுக்குவதற்கு நீங்கள் தயாராக இருப்பீர்களே ஆனால் அவர் உங்களை இலக்காக வைத்து உங்களை உயர்த்த வேண்டும் என்கிற இடத்துக்கு அவர் கொண்டு போவார். யோபுவினுடைய வாழ்க்கையிலே அவர் எழுதின இந்த சம்பவத்தில், யோபுவின் வாழ்க்கை வரலாற்றிலே 41 அதிகாரங்களும் போராட்டங்கள் நிறைந்தவை. 42வது ஆசீர்வாதங்கள் ஆரம்பமாகிறது. அதெல்லாம் ஒரே அதிகாரத்தில் முடிஞ்சிருச்சு. ஆனா 41 அதிகாரங்களும் அவர் நொறுக்கி, அவர் நறுக்கி, பிடரியை பிடித்து தமது இலக்காக அவர் வைத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஏன் ஆண்டவர் யோபுவை மாத்திரம் கர்த்தர் இலக்காக வைத்தார்? ஏன் யோபு இந்த காரியத்தை பதிவு செய்கிறார்? ஆண்டவரே, நீர் என்னை இலக்காக வைத்தீர். இலக்குன்னு என்ன? குறி வச்சு அடிக்கிறான் ஐயா. என்னையவே கார்னர் பண்றாரு, எனக்கே பிரச்சனை உண்டாக்குறாரு. இந்த மிஸ் என்னை மாத்திரம்தான் அடிக்கும். கடந்த நாட்களில் ஒரு சம்பவம் நடந்தது. 25 ஆண்டு காலத்துக்கு பிறகு மாணவர்கள் எல்லாம் கூடுகிறார்கள். கூடும்போது இந்த மாணவிகள் பேசிக்கொண்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நான் அனலைஸ் பண்ணது, இந்த மிஸ் இன்னும் மோசமானது, என்னை அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. 25 ஆண்டு காலம் மனசுக்குள்ள என்ன இருந்திருக்கு? இந்த ஆசிரியர் என்னை அடிச்சிச்சு,
இந்த ஆசிரியர் கண்டத்துக்கு திட்டும், இந்த ஆசிரியர் என்னைய குமுறு குமுறிச்சு. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. தமக்கு இலக்காக அவர் வைத்தார், குறி வச்சார். ஏன் குறி வச்சாரு? அதுக்கான காரணங்கள் உண்டு. ஏன் ஆண்டவர் பிடரியை பிடித்து நொறுக்கினார்? அதற்கான காரணங்கள் உண்டு. எதற்காக கர்த்தர் நறுக்குகிறார்? அதற்கான காரணங்கள் உண்டு. இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு 4 முக்கியமான விஷயங்களை உங்கள் முன்பதாக வைக்க விரும்புகிறார். நீங்கள் நன்றாய் கவனியுங்கள். எத்தனை பேர் என்னோட இருக்கிறீங்க? அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை, முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், எப்படிப்பட்ட மனுஷனை தேவன் உடைக்கிறார். எல்லாரையும் ஆண்டவர் உடைச்சிருவாரா? ஊட்ஸ் தேசத்தில் எத்தனையோ பேர் வாழ்ந்திருந்திருக்கலாம். ஊட்ஸ் தேசத்தில் எத்தனையோ பேர் பரிசுத்தமாய் இருந்திருக்கலாம். ஊட்ஸ் தேசத்தில் எத்தனையோ செல்வந்தர்கள் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் யோபுவை மாத்திரம் இலக்காக வைத்ததின் நோக்கம், காரணம், எப்படிப்பட்ட மனுஷனை கர்த்தர் உடைக்கிறார் என்றால், அந்த உடைப்பதற்கும் தேவன் சில தகுதியுள்ள மனுஷனை அவர் எதிர்பார்க்கிறார். எல்லாரையும் ஆண்டவர் கூப்பிட்டு வச்சு உடைக்கிறது இல்லை. ஹலோ, எல்லாரையும் ஆண்டவர் கூப்பிட்டு வச்சு உடைச்சு நொறுக்கிறது இல்லை. அவர் யார உடைக்கணும்னு அவர் நினைக்கிறாரோ, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர்களைத்தான் அவர் இலக்காக வைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் வித்தியாசமானவர். தேவன் என்னோடு பேசின காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். யோபு 1:8 வாசியுங்கள். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் விதமாய் பதிவு செய்கிறது. கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனும் ஆகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நல்ல கவனிங்க. யாரை கர்த்தர், எப்படிப்பட்ட மனுஷனை தேவன் உடைக்கிறார்? எல்லாரையும், சர்ச்சைக்கு வர்ற எல்லாரையும் கர்த்தர் உடைக்கிறது இல்லை. ஆனா உடைக்கிறதுக்கு கர்த்தர், God has been select some people to break. உடைக்கிறதுக்கு சிலரை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். ஏன்னா அவர்களைத்தான் கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார். நல்ல கவனிக்கணும். எல்லாரையும் அல்ல, எல்லாரையும் கர்த்தர் உடைத்து உருவாக்குகிறவர் அல்ல. உடைக்கிறதற்கு கர்த்தர் ஒரு செலக்ட் பண்றார். எவ்வளவோ தேசங்கள் இருக்கிறது, எவ்வளவோ பட்டணங்கள் இருக்கிறது, எவ்வளவோ கிராமங்கள் இருக்கிறது, எவ்வளவோ செல்வந்தர்கள் இருக்கிறார்கள், எவ்வளவோ உத்தமர்கள் இருக்கிறார்கள். எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தர் இந்த யோபுவை மாத்திரம் கவனம் வைத்து ஆண்டவர் குறிபார்த்து இலக்காக நியமித்து கர்த்தர் யோபுவின் மேல் மிக 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 கவனமாய் அவனை உடைத்து உருவாக்க அவர் திட்டம் வைத்திருந்தார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. அப்ப யாரை, எப்படிப்பட்ட மனுஷனை ஆண்டவர் உடைக்கிறார் என்றால், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு மனுஷன் இருப்பானே, ஆனால் அந்த மனுஷனை தான் கர்த்தர் உடைக்கிறார். சொல்லுவோமா? பாவிய, அக்கிரமம் செய்கிறவன, பொல்லாங்கு செய்கிறவன, அநியாயம் செய்கிறவன, களவு செய்கிறன, விபச்சாரக்காரன, அநியாயக்காரன ஆண்டவர் ஒருபோதும் உடைக்கிறதில்லை. நீதிமானை, உத்தமனை, பரிசுத்தவானை, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்கிற எண்ணம் உடைய ஒரு மனுஷனை, மனுஷியை என் தேவன் இலக்காக வைத்து உடைக்க அவர் விருப்பம் உள்ளவராயிருக்கிறார். நல்ல கவனிங்க. நான் எப்படி வேணுமாலும் வாழுவேன், கர்த்தர் என்னை உடைத்து உருவாக்குவார் அப்படின்னா, ஐ எம் so sorry to say that, எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் உங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வசனம் தெளிவா சொல்லுது, உங்களை உடைக்கணும்னா கர்த்தர் சில தகுதிகளை எதிர்பார்க்கிறார். நம்ம சொல்றோம் அல்லவா, பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள்
கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பார். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் உத்தமர்களாய் இருக்கலாம், பண விஷயத்துல உண்மையா இருக்கலாம், வேலையில உண்மையா இருக்கலாம், நேரத்துல உண்மையா இருக்கலாம், பரிசுத்தத்துல உண்மையா இருக்கலாம், பொய் சொல்லாமல் நீங்கள் வாழலாம், நீங்கள் உத்தம ஜீவியத்தை காத்துக் கொள்ளலாம், நேர்மையாய் இருக்கலாம். ஆனால் இவைகள் எல்லாம் இருந்தாலும் நீங்கள் உடைக்கப்படுவதின் நோக்கம் என்ன தெரியுமா? நீங்கள் ஏன் காயப்படுகிறீர்கள் தெரியுமா? நீங்கள் ஏன் கஷ்டப்படுகிறீர்கள் தெரியுமா? நீங்கள் ஏன் உபத்திரவத்தை அனுபவிக்கிறீர்கள் தெரியுமா? நீங்கள் ஏன் அவமானப்படுகிறீர்கள் தெரியுமா? தேவன் உங்களை நறுக்கி பிடரியை பிடித்து நொறுக்கி அவர் தமது இலக்காக உங்களை நியமித்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பதற்காக, உங்களை உருவாக்குவதற்காக. He will break and create. உங்களை உடைக்காம கர்த்தரால உருவாக்க முடியாது. நான் போட்டிருக்கிற இந்த படத்தை நீங்க பிக்சர்ல பாருங்க, அந்த தலைப்பை பாருங்க. 2 பிக்சர்ஸ் நான் போட்டிருக்கேன்ல, 2 படங்கள். ஒன்று ஹார்ட் வித் மேன், இன்னொரு இடத்துல ஒரு பார்ட் வித் உமன். நல்ல கவனிங்க. உடைக்கப்படாவிட்டால், உடைப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுக்காவிட்டால், நான் யாருக்கு தீமை செல்றது இல்லைங்க, நான் யாருக்கும் எந்த அநியாயம் செய்யறது இல்லைங்க, யாருக்கு எந்த துரோகம் பண்றது இல்லை. ஆனா நான் ரொம்ப காயப்படுறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உங்களை இலக்காக நியமித்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போய்விட வேண்டாம். அதனாலதான் அந்த காயம், அதனாலதான் அந்த வேதனை, அதனாலதான் அந்த அவமானம், அதனாலதான் அந்த துக்கம், அதனாலதான் அந்த கஷ்டம். என் தேவன் உங்களை இலக்காக வைத்தது எதற்காக? எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக உங்களை உருவாக்குவதற்காக. Glory to God. God wants to create a new man. ஒரு புது மனுஷனை, யோபுவுக்குள் இருந்த ஒரு புது மனுஷனை கர்த்தர் உருவாக்கினார். யோபு எதிலையும் குறை வைக்கல. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, ஜெபிக்காத, தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்காத, தெய்வ பயம் இல்லாத, உத்தமமாய் வாழாத, பரிசுத்தம் இல்லாத ஒருவனை தேவன் உடைக்க விரும்புவதே இல்லை. இந்த ஸ்டேட்மெண்ட்டை நல்லா புரிஞ்சுக்கங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் பரிசுத்தமா வாழ முடியாது, உண்மையா வாழ முடியாது, எனக்கு ஆண்டவருடைய வார்த்தையெல்லாம் கடைபிடிக்க முடியாது, என் இஷ்டம் போலதான் வாழுவேன், தெய்வ பயமெல்லாம் எனக்கு தேவையில்லை, ஜெபம் எனக்கு தேவையில்லை, உபவாசம் எனக்கு தேவையில்லை, ஆலயம் எனக்கு தேவையில்லை, ஐக்கியம் என்று தேவையில்லை என்று சொல்லுகிறவர்களுக்கு ஒருபோதும் தேவன் அவர்களை உடைக்க விரும்புவதே இல்லை. ஆண்டவர் உடைக்க மாட்டார். உங்களுக்கு எல்லாம் சாதகமா நடக்கிறது மாதிரி தான் இருக்கும். எங்க உடைக்கணும்னு அவருக்கு தெரியும். ஆனா யோபுவை உடைப்பதற்கான காரணம், யோபு உத்தமமாய் வாழ்ந்தான். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் எதிர்பார்த்த எல்லா தகுதிகளும் அவனுக்கு இருந்தது. உத்தமமாய் வாழ்ந்தான், உண்மையா வாழ்ந்தான், பரிசுத்தமா வாழ்ந்தான், தெய்வ பயத்தோடு வாழ்ந்தான். அருமையான தெய்வ பிள்ளைகளை, அப்போ சில பேர் என்னை கேட்கலாம், பாஸ்டர் நான் உடைக்கப்படுறேன்னு அதுக்கு ஏன் காரணம்? ஆண்டவர் என்னை உடைக்கலையா? அருமையான தெய்வ பிள்ளைகளை, நீங்கள் தெய்வ பயத்தோடு இருந்தால், வேத வசனத்தை கடைபிடிக்கிறவர்களாக இருந்தால், கர்த்தருக்கு உத்தமமாய் வாழ்கிறவர்களாக இருந்தால், பரிசுத்த சிந்தையோடு இருக்கிறவர்களாக இருந்தால், அது தேவன் உடைத்தது. சில பேரை தேவன் உடைக்கிறது இல்லை, அவங்களா உடைச்சுக்கிறாங்க. யாக்கோபின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 12 முதல் 14 உள்ள வசனங்களை நீங்கள் வாசிங்க சீக்கிரமா. குயிக். ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 12 to 14. யாக்கோபு 1வது அதிகாரம் 12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு, உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும்
அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே அவனவன் தன் சுய இச்சைகளின்படி இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அருமையான தெய்வ பிள்ளைகளை சொல்லுவோமா? ஆண்டவர் துல்லியமா சொல்றாரு. தேவன் உடைப்பதற்கும் இப்ப நாம உடைஞ்சு கிடக்கிறதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இதை நாம உடைஞ்சதுக்கான காரணம் நாம தான். சுய இச்சைகளினாலே சுய விருப்பத்துக்கு நாம் இடம் கொடுத்து, ஆனால் சுய விருப்பத்துக்கு இடம் கொடுக்காமல் தேவ விருப்பத்தை மாத்திரம் பிரதானமாக கொண்ட இந்த யோபு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்ததுனால கர்த்தரே இறங்கி அவனை உடைக்க ஒப்பு கொடுத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நம்முடைய சுய விருப்பங்கள் சாக தேவன் உதவி செய்வாராக. நம்முடைய எண்ணங்கள் எல்லாம், நம்முடைய விருப்பங்கள் எல்லாம் பிரதானமாய் இருக்கிறதை விட்டுட்டு கர்த்தர் எதை விரும்புகிறார் என்கிறதை நாம் ஒப்பு கொடுத்து நாம் அதை தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள ஆவியானவர் இந்த காலை வேளையிலே உதவி செய்வாராக. அப்ப எப்படிப்பட்ட மனுஷனை கர்த்தர் உடைக்கிறார்? உத்தமமாய் இருக்கிற மனுஷனை, உண்மையாய் இருக்கிற மனுஷனை, உத்தமமாய் வாழ்கிற மனுஷியை, உண்மையாய் பரிசுத்தமாய் தேவ சிந்தையோடு தெய்வ பயத்தோடு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து எல்லாவற்றிலையும் கர்த்தருடைய வார்த்தைக்கு சபைக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறவர்களை உடைக்கிறார். அருமையான தெய்வ பிள்ளைகளை, இரண்டாவது காரியம், எந்த விதங்களில் கர்த்தர் மனுஷனை உடைக்கிறார்? எந்த விதங்களில், எந்தெந்த விதங்களில்? நல்ல கவனிங்க. யோபுவினுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கும் போது ஒரு மனுஷனை இப்படியெல்லாம் உடைக்க முடியுமா என்பதை அவர் துல்லியமாய் சுட்டி காட்டுகிறார். நல்ல கவனிங்க. யோபுவினுடைய புஸ்தகம் 16வது அதிகாரத்தை எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்கள். தொடர்ச்சியா நம்ம வாசிக்க போறோம். அது என்ன அப்படின்றத ரொம்ப அழகா அவர் சொல்றாரு பாருங்க. 8வது வசனத்திலிருந்து வாசிங்கயா. நீர் என்னை சுருங்கி போக பண்ணினது அதற்கு சாட்சி. என் மெலிவு என்னில் அத்தாட்சியாக நின்று என் முகத்துக்கு முன்பாக உத்தரவு சொல்லும். என்னை பகைக்கிறவனுடைய கோபம் என்னை பீறுகிறது. என் பேரில் பற்கடிக்கிறான். என் சத்துரு கொடிய கண்ணினால் என்னை பார்க்கிறான். எனக்கு விரோதமாக தங்கள் வாயை விரிவாய் திறந்தார்கள். நிந்தையாக என்னை கன்னத்தில் அடித்தார்கள். எனக்கு விரோதமாக ஏகமாய் கூட்டம் கூடினார்கள். தேவன் என்னை அநியாயக்காரன் என் வசமாக ஒப்புவித்து துன்மார்க்கரின் கையில் என்னை அகப்பட பண்ணினார். நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன். அவர் என்னை நறுக்கி என் பிடரியை பிடித்து என்னை நொறுக்கி என்னை தமக்கு இலக்காக நிறுத்தினார். அவருடைய வில்லாளர் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். என் ஈரலை தப்பவிடாமல் பிளந்தார். என் பிச்சை தரையில் ஊற்றிவிட்டார். நொறுக்குதலின் மேல் நொறுக்குதலை என் மேல் வரப்பண்ணினார். பராக்கிரமசாலியை போல என் மேல் பாய்ந்தார். நான் இரட்டு சேலையை தைத்து என் தோளின் மேல் போர்த்து கொண்டேன். என் மகிமை புழுதியிலே போட்டுவிட்டேன். அழுகிறதினால் என் முகம் அழுக்கடைந்தது. மரண இருள் என் கண்ணிமைகள் மேல் உண்டாயிருக்கிறது. என் கைகளிலே கொடுமை இல்லாதிருக்கையிலும், நல்ல கவனிங்க, என் கைகளிலே கொடுமை இல்லாதிருக்கையிலும் என் ஜெபம் சுத்தமாய் இருக்கையிலும் அப்படி ஆயிற்று. போதும். யோபு எப்படி பாதிக்கப்பட்டு சொல்றாரு பாருங்க. எப்ப என் ஜெபம் உத்தமப்பா, நான் உண்மையா இருந்திருக்கிறேன், பரிசுத்தமா இருந்திருக்கிறேன், ஆனா கர்த்தர் என்னை அகப்பட பண்ணினார்.
சத்துருவின் கையில் நான் ஒப்பு கொடுக்கப்பட்டுட்டேன். வில்லாளர் அவன் கையில் நான் மாட்டிக்கிட்டேன். என்னை குறி வச்ச அடிக்கிறான், என்னால தாங்க முடியல. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப எந்த விதங்களில் கர்த்தர் ஒரு மனுஷனை உடைக்கிறார்? யோபுவை 3 விதங்களிலே உடைத்தார். நல்ல கவனிங்க, 3 விதங்களிலே உடைத்தார். ஒன்று, அவனுடைய பாதுகாப்பு என்கிற வேலியை உடைத்தார். சத்ருவுக்கு முன்னாடி சத்ரு அவன் சுத்தி வந்து நிற்கும் போது அவன் ஆண்டவர் கேட்கிறார், என்ன உனக்கு இங்க வேலை? இங்க எதுக்கு வந்த? நான் பூமி எங்கும் சுற்றி திரிந்து வருகிறேன். சரி, உனக்கு என்ன வேணும்? இப்பதான் ஆண்டவர் இப்ப யோபு கிட்ட பேசிட்டு இருக்காரு. யோபுவும் நான் ஆண்டவர் இருக்கிறாங்க. இப்ப பிசாசு பயங்கரமா கேட்கிறான். அப்பதான் கர்த்தர் சொல்றாரு, யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷன், அவனை போல ஒரு மனுஷன் பூமியில இல்லை அப்படின்னு சாட்சி கொடுக்கிறார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பிசாசு சொல்றான் ஆண்டவர்கிட்ட, இல்லை இல்லை அப்படி இல்லை, நீர் அவனையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் வேலி அடைக்கவில்லையோ? என கருமையான தெய்வ பிள்ளைகளை, முதல்ல பாதுகாப்பு, the protections, தேவனுடைய பாதுகாப்பு என்கிற வேலி அகற்றப்படுகிறது. ஆண்டவர் அதை உடைக்கிறார். சத்துரு உள்ள பூந்துட்டான், அவை கிரியை செய்ய ஆரம்பிச்சுட்டான். வேலியை கர்த்தர் உடைத்தார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, அவர் சொல்லும் போது சொல்றார் பாருங்க, என்னுடைய பிச்சை தரையிலே எப்படி ஆண்டவரை குத்துனாங்களோ அதுபோல யோபு குத்தப்பட்டார், காயப்பட்டார். பலவிதமான இன்னல்கள், அவருடைய எலும்பெல்லாம் சதையெல்லாம் உருகி மெலிந்து போயிற்று. எலும்புகள் ஊனற்று போய்விட்டது. சத்தற்ற நிலைமையிலே, சத்துவமற்ற நிலைமையிலே, ஒரு பரிதாபகரமான சூழ்நிலையிலே ஒரு மனுஷன் சீமானாய் இருந்தவன் அமர்ந்து கொண்டிருக்கிறான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நல்ல கவனிங்க, ஆண்டவர் இந்த பாதுகாப்பு என்கிற வேலியை உடைக்கிறார். பல நேரங்களில் நாம் அப்படித்தானே இன்செக்யூரா ஃபீல் பண்றோம். ஒரு பாதுகாப்பற்ற உணர்வை, ஒரு பய உணர்வு வருகிறது. ஐயோ, நமக்கு ஒண்ணுமே இல்லையே, யாருமே இல்லையே, ஆதரவு இல்லையே, ஐயோ நம்ம என்ன செய்ய போகிறோம்? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இத்தனை நாட்கள் கர்த்தர் யோபுவையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் வேலையடைத்திருந்தார், பாதுகாத்துக் கொண்டிருந்தார். இப்பொழுது பாதுகாக்கிற என்கிற அரண் இல்லாமல் போகிறது. ஒரு பாதுகாப்பற்ற நிலை. என்ன வேணுமானாலும் நடக்கலாம், எந்த சூழ்நிலை வேணுமானாலும் வரலாம், எப்படிப்பட்ட நிலையானாலும் இந்த குடும்பத்துக்கு வரலாம் என்கிற நிலையிலே அவன் தள்ளப்படுகிறான். எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. ஐயா, நான் நல்லா தானே ஜெபிக்கிறேன், ஏன் என் குடும்பத்தில் இப்படி நடக்கு? நான் பரிசுத்தமா தானே இருக்கிறேன், ஏன் இப்படி நடக்கிறது? என்னுடைய வாழ்க்கை இப்படித்தானே உண்மையா இருக்கிறது, ஏன் எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட நிலைமை? ஏன் என் பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள்? ஏன் என் குடும்பம் பாதிக்கப்படுகிறது? ஏன் என் ஜனம் பாதிக்கப்படுகிறார்கள்? நான் நல்லா தானே இருக்கிறேன், நான் உண்மையா தானே இருக்கிறேன், யாருக்கு அநியாயம் செய்யாம தானே இருக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் நம்முடைய பாதுகாப்பை, அவர் கொடுத்த பாதுகாப்பை ஆண்டவர் உடைக்கிறார். எதுக்கு தெரியுமா? இனி எந்த ஒரு மனுஷனும் உங்களை தொடக்கூடாது என்பதை இந்த சத்துரு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. மனுஷன் மட்டுமல்ல, இனி உலகத்தில் எந்த ஒரு சக்தியும் அவரை மிஞ்சி உங்களை தொடக்கூடாது, தொட முடியாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் என் தேவனாகிய கர்த்தர் இந்த வேலியை அகற்றுகிறார். அருமையான தெய்வ பிள்ளைகளை, இரண்டாவது நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? ஆசீர்வாதங்களை உடைக்கிறார். இங்கு ஆசீர்வாதங்கள் தகர்க்கப்படுகிறது. The Job blessing has been break by God. ஆண்டவரால் எல்லாம் தகர்க்கப்பட்டுச்சு, எல்லாம் ஒண்ணு இல்லாம ஆயிப்போச்சு. ஆண்டவர் அனுமதி கொடுத்துட்டாரு.
அன்பான தேவ பிள்ளைகளை நல்ல கவனிங்க. என்ன ஆசீர்வாதங்கள்? ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், பிள்ளை செல்வங்கள் எல்லாம் இருக்கு, எல்லாம் இருந்துச்சு. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, ஒரு 4 இன்சிடென்ட் இந்த விஷயத்துல நான் சொல்றேன். மூணு விஷயத்தை கர்த்தர் பிரேக் பண்ணாரு. இந்த 3 விஷயத்தை பிரேக் பண்ணும்போது 4 காரியங்கள் அந்த இடத்துல நடந்தது. ஒன்று, நல்ல கவனிங்க, இந்த 3 காரியத்தை கர்த்தர் உடைத்ததுல ஒன்று வேலியை உடைத்தார், இன்னொன்று ஆசீர்வாதங்களை உடைத்தார், மூன்றாவது அவனுடைய சம்பத்தை உடைத்தார், புகழ்ச்சியை உடைத்தார். அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த 3 காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கான்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையை நீங்கள் உணர்கிறீர்களா? என் தேவன் உங்களை உடைத்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் இழந்து கொண்டிருக்கிறீர்களா? தேவன் உங்களை உடைத்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய சம்பத்து, உங்களுடைய புகழ்ச்சி, உங்களுக்கு இருந்ததான எல்லா செல்வங்களும், எல்லா மரியாதையும் போய்விட்டதா? என் தேவன் உங்களை உடைத்திருக்கிறார். காரணம், உங்களை வேறு மனுஷனாய், வேறு மனுஷியாய் உருவாக்குவதற்காக. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இப்ப 4 இன்சிடென்ட் நடக்குதுங்க. ஒன்னு, சபையர் வந்து விழுந்து வெட்டினார்கள், எல்லாம் செத்து போய், எல்லாம் ஒண்ணு இல்லாம, ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் எல்லாம் ஒண்ணு இல்லாம போச்சு. 2வது, நல்ல கவனிங்க, வானத்திலிருந்து அக்கினி விழுந்தது, மிருகங்களை எல்லாம் சுட்டரித்து போட்டது. 3வது, கல்தேயர் வந்து விழுந்து வெட்டினார்கள், ஒட்டகங்களை எல்லாம் ஓட்டி கொண்டு போய் விட்டார்கள். 4வது, வனாந்தர வழியாய் ஒரு பெருங்காற்று வந்தது, எதெல்லாம் அடிக்க முடியுமோ அடிச்சு நொறுக்கி வீட்டையெல்லாம் இடிச்சு உள்ளுக்குள்ள இருந்த யோபுவின் பிள்ளைகள் அத்தனை பேரையும் கொன்று போட்டது. இனி யோபுவுக்குன்னு ஒண்ணுமே கிடையாது. 4 விஷயங்கள் நடந்தது. ஒன்று சபையர், இன்னொன்னு கல்தேயர். இது மனுஷன் மூலமா நடந்தது. 2 விஷயம். ஒன்று, வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அழித்து போட்டது. இறுதியாக வனாந்தரத்திலிருந்து ஒரு பெருங்காற்று, நேச்சுரல் டிசாஸ்டர். யூ கான்ட் கம்ப்ளைண்ட் எனிஒன். இயற்கையினுடைய பேரழிவுக்கு நீங்க யாரையும் குற்றம் சொல்ல முடியாது. திடீர்ந்து வருகிற பெருங்காற்று உங்களுடைய எல்லாவற்றையும் வாரிக்கொண்டு சுருட்டி கொண்டு போகலாம். இடித்து தகர்த்து நீங்கள் கட்டி வைத்த சகல கோபுரங்களும் தரைமட்டமாகலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவன் எல்லாத்தையும் சுக்கு நூறா உடைச்சான். யோபுவை இப்படித்தான் உடைக்கணும்னு இல்லை. 3 விஷயத்தை ஆண்டவர் நொறுக்கி போட்டார். அவர் பிடரியை பிடித்து நறுக்கி, என்னை நொறுக்கி, அவர் நறுக்கி தமது இலக்காக வைத்ததினுடைய இந்த சாராம்சம் இதுதான். வேலியை உடைத்தார், அவனுக்குண்டான ஆசீர்வாதங்களை உடைத்தார், அவனுக்குண்டான சம்பத்தையும் செல்வத்தையும் உடைத்தார். புகழ்ச்சி எல்லாம் போச்சு, பெருமை எல்லாம் போச்சு, மேட்டிமை எல்லாம் போச்சு, உயர்ந்த எண்ணங்கள் எல்லாம் போச்சு, எல்லாம் ஒண்ணு இல்லாம ஆயிடுச்சு. இப்ப வெறுமையான ஒரு மனுஷனாய் ஒரு ஜீரோல கொண்டு வந்து கர்த்தர் நிப்பாட்டியிருக்கார். பூஜ்ஜியத்தில் கொண்டு வந்து யோபு என்கிற மனுஷனை நிறுத்தி இருக்கிறார். இப்பதான் யோபு சொல்றாரு, என்னை இலக்காக வைத்தீர். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க சிந்திச்சு பாருங்க. கல்தேயர், சபையர் வந்து வெட்டினார்கள், கல்தேயர் இறங்கினார்கள், ஒட்டங்களை ஓட்டி கொண்டு போனார்கள். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி மிருகங்கள் எல்லாம் எரிந்து சுட்டரித்து போட்டது. பெருங்காற்று வனாந்தர வழியாய் வந்தது, வீடுகளை இடிச்சு தகர்த்து வீட்டுக்குள்ள இருந்த பிள்ளைகள் எல்லாம் மரித்து போனார்கள். யோபுவுக்கு எதையுமே மேன்மைப்படுத்த ஒன்றும் இல்லை.
யோபுவினுடைய வாழ்க்கையில இது எனக்கு நன்மையா நடந்துச்சுன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே அங்க இல்லை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய மனுஷியாய் இருக்க விரும்புகிற உங்களுக்கு எனக்கும் தேவன் செய்ய விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? ஒரு சின்ன காயப்பட்டா நம்ம ஆண்டவரை குறை சொல்றோம். ஏண்டவரே, உங்க கண் இல்லையா, காது இல்லையா, என்னை பார்க்கல, நீ விசாரிக்கல, நீ நடத்தல, 1000 குறை சொல்லுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, யோபு தன் நாவினால் பாவம் செய்யவில்லை, தன் உதடுகளினால் கூட தேவனை தூஷிக்கவில்லை. தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொன்ன மனைவியிடத்தில் சொல்லுகிறாள், பைத்தியக்காரி பேசுகிறது போல பேச வேண்டாம், நன்மை அனுபவித்த நாம் தீமையும் அனுபவிக்க வேண்டாமோ என்று முத்திரை பதித்த ஒரு வார்த்தை அங்கே சொல்லுகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களை உடைப்பதற்கு எதற்காக தெரியுமா? கர்த்தர் உங்களை உருவாக்க விரும்புகிறார். உங்களை ஒரு புது மனுஷனாய் நிறுத்த விரும்புகிறார், ஒரு புது மனுஷியாய் நிறுத்த விரும்புகிறார். நீங்க நினைக்கலாம், என் குடும்பம் உடைக்கப்பட்டுருச்சு பாஸ்டர், என் குடும்பத்தை கர்த்தர் உடைச்சு நொறுக்குகிறார், எங்களால தாங்க முடியல. ஒரு பக்கம் கடன் பிரச்சனை, ஒரு பக்கம் வியாதியின் பிரச்சனை, ஒரு பக்கம் மன உளைச்சல்கள், வேலையில நிம்மதி இல்லை, என்னால கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல, என்னால ஒரு கன்சிஸ்டா ஒரு காரியத்தை செய்ய முடியல, என்னால எந்த விஷயத்துக்கு கூர்ந்து கவனம் செலுத்த முடியல, நான் சிதறப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன், என் சிந்தைகள் உடைந்து விட்டது, என் இருதயம் நொறுங்கி விட்டது, என்னை நேசிக்க ஆட்கள் இல்லை, என்னை விசாரிக்க ஆட்கள் இல்லை, என்னுடைய பிரச்சனைகளை உட்கார்ந்து காது கொடுத்து கேட்க ஒருவரும் இல்லை, நான் உடைக்கப்பட்டிருக்கிறேன், என் இருதயம் நொறுங்கி போயிருக்கிறது, என்னுடைய பிள்ளைகளுடைய பிரச்சனையை நான் எப்படி சமாளிக்க போகிறேன், இப்படிப்பட்ட போராட்டத்தை எப்படி நான் இதிலிருந்து வெளியில வரப்போகிறேன் எனக்கு தெரியல, நான் நொறுங்கி போயிருக்கிறேன் என்று சொல்வீர்களே. ஆனால் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை உருவாக்குவதற்காகவே அவர் உங்களை உடைத்திருக்கிறார். நீங்க உண்மையா இருந்து உடைக்கப்படுறீங்க பாருங்க, அது கர்த்தர் தான் உங்களை உயர்த்துவதற்காக உருவாக்குவதற்காக அவர் உடைக்கிறார். நீங்க இன்னும் உங்க உத்தமத்தில் நிலைச்சிருங்க, இன்னும் நீங்க உண்மையில நினைச்சிருங்க. நான் ஜெபம் பண்ணுகிறேன், ஆண்டவரே, யோபுவை போல நாங்கள் மாற எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. மூன்றாவதாக, உடைத்து உருவாக்கப்பட யோபுவின் பங்களிப்பு. நான் கொஞ்சம் வேகமா போறேன். உடைத்து உருவாக்கப்பட யோபுவின் பங்களிப்பு. எனக்கு அருமையான யோபு 1:21 விதமாய் சொல்லுகிறது. யோபு 1:21 கொஞ்சம் சீக்கிரமா வாசிங்க. நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்தில் இருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவரிடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு. யோபுவினுடைய பங்களிப்பு அவ்வளவுதான். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், எனக்கு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நிர்வாணியா நான் வந்தேன், நிர்வாணியா இந்த உலகத்தை விட்டு போறேன், அவ்வளவுதான். எதையும் நான் எடுத்துக்கொண்டு போறது இல்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோபுவின் பங்களிப்பு அவ்வளவுதான். இரண்டாவது சொல்லுகிறார், 22வது வசனத்தை வாசிப்பீர்களானால் 1:22, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. மூன்றாவது 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ? தன் உதடுகளினால் பாவம் செய்யாத யோபு. அடுத்தது சொல்லுகிறார் 23வது அதிகாரம் 13-14, அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் அவர் செய்வார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்கிற வைராக்கியம் யோபுவுக்குள் இருந்தது. ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் யாரால உடைக்கப்பட்டிருந்தாலும் சரி, நல்ல கவனிங்க. கர்த்தர் யாரு? கல்தையர் வந்து உடைத்தார்கள், சபையர் வந்து உடைத்தார்கள், பெருங்காற்று வந்து உடைத்தது, வானத்திலிருந்து அக்கினி வந்து சுட்டரித்து போட்டது. உடைவு எந்த பகுதிகளில் இருந்து வேண்டுமானாலும் வரலாம், ஆனால் உடைத்தது கர்த்தராக இருப்பாரே. ஆனால் உங்களுக்கு குறித்ததை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ள தேவன், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது உங்கள் வாழ்க்கையில ஒருபோதும் தடைபடாது. அவர் நிச்சயமாய் செய்து முடிப்பார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை,
13:5 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். 5வது அதிகாரம் 17 18 வரைக்கும் உள்ள வசனங்களிலே பார்க்கும்போது, இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லவருடைய சிற்சையை அற்பமாக எண்ணாதிரும். அவர் காயப்படுத்தி காயங்கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, 42:2 தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. இந்த காலை வேளையில உங்களுடைய பங்களிப்பு என்ன? தேவன் உங்களை உடைக்க ஒப்பு கொடுக்கும் போது, தேவன் உங்களை உடைப்பதற்கு இலக்காக வைக்கும் போது, உங்கள் பிடரையை பிடித்து அவர் நொறுக்கும் போது, உங்களை நறுக்கும் போது, உங்களுடைய பங்களிப்பு என்ன? நீங்கள் இந்த மனநிலைமையில எப்படி தேவனை ஆராதிக்கிறீர்கள்? உங்களுடைய உத்தம வாழ்க்கை என்ன? உங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தேவனுக்கு உங்களுக்கு உள்ள ஐக்கியம், தொடர்பு எப்படி இருக்கிறது? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்கள் பரிசோதித்து பாருங்கள். இறுதியாக தேவன் யோபுவை உருவாக்கினார். எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? நல்ல கவனிங்க. 42வது அதிகாரத்தில் 11 17 வரைக்கும் உள்ள வசனங்களை பார்க்கும்போது, யோபுவுக்கு உண்டான எல்லாவற்றிலும் கர்த்தர் அவன் ஆசீர்வதித்து, அவனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை அதிக ஆசீர்வாதம் உள்ள மனுஷனாய் மாற்றினார். நமக்கு தெரியும், எத்தனை ஒட்டகங்களை வச்சிருந்தாலும் அது டபுளா வந்துருச்சு, எவ்வளவு ஆடு மாடுகள் வச்சிருந்தாலும் அது டபுளா வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்துட்டாரு. பிள்ளைகள், வேதம் சொல்லுகிறது, முன்பு இருந்தவர்களை விட இந்த பிள்ளைகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்களாயிருந்தார்கள். இதில் எல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்ன தெரியுமா? தேவன் உடைத்து உருவாக்கு முன்பாக இருந்த யோபு வேற, தேவன் உடைச்சி அதற்கு பின்பாக இருந்த யோபு வேற. நல்லா கவனிக்கணும் நீங்க. யோபு முன்பாக இருந்தது கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான், ஆனால் அது உலக பிரகாரமானவைகள். ஆனால் யோபு உடைக்கப்பட்ட பின்பு தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை நீங்க சிந்தித்து பாருங்கள், நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். இவைகள் எல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்கு ஒப்பனையானவைகள். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, அதுக்கப்புறம் அவர் ஒரு நீடிய வாழ்க்கை வாழ்கிறார். ஒரு நீடிய ஆயுசு கால், பூரண வயதுள்ளவனாய் அவர் மரிக்கிறார். அவனுக்கு பிள்ளைகளுடைய பிள்ளைகளே, எத்தனை தலைமுறைகளை யோபு கண்டாரா? 4 தலைமுறைகளை அவர் கண்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. கர்த்தர் உருவாக்கின, கர்த்தர் தெரிந்து கொண்ட யோபு வேற. நல்லா புரிஞ்சுக்கணும் சத்தியத்தை. கர்த்தர் தெரிந்து கொண்டு வேறு பிரிச்சு இலக்காக வைத்துக் கொண்ட யோபு வேற, தேவன் உருவாக்கின யோபு வேற. தேவன் உருவாக்கின யோபுவுக்கு எல்லாம் 2 மடங்காய் கர்த்தர் கொடுத்திருந்தார். அதிக சௌந்தரியங்களை கொடுத்திருந்தார், அதிக மகிமையை கொடுத்திருந்தார். இவைகள் எல்லாம் கர்த்தர் கொடுத்தவைகள். யோபு உடைக்கப்படுவதற்கு முன்பதாக யோபு சம்பாதிக்க உதவி செய்தவைகள். தேவன் அவன் சம்பாதிக்க பலனை தந்து, இப்ப எல்லாம் நாம் அந்த ஸ்டேஜில் தான் இருக்கிறோம். நமக்கு கர்த்தர் பலனை தர்றாரு, சம்பாதிக்கிறோம், சாப்பிட்றோம். இந்த நிலைமையில ஒரு மனுஷன், ஒரு குடும்பம் இருக்கக்கூடாது, அடுத்த நிலைக்கு போகணும். அது என்ன நிலை தெரியுமா? உடைக்கப்பட்டு தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிற. அப்ப நீ உழைக்க மாட்ட, தேவனே உன்னுடைய தேவைகளை சந்திப்பார். தேவனே உன்னுடைய காரியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார். இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய மகிமையின் மேல் மகிமையை கொண்டு வரக்கூடிய சகல ஆசீர்வாதங்களும் அதிலே நிறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, உங்களை என்னை கர்த்தர் அப்படித்தான் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்க உடைக்கப்படுவதற்கு யாரனாலும் கர்த்தர் பயன்படுத்தலாம். சபையரா இருக்கலாம், கல்தையரா இருக்கலாம், வானத்திலிருந்து வந்த அக்கினியா இருக்கலாம், வனாந்தரத்திலிருந்து வந்த பெருங்காற்றா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், வியாதி பலவீனங்களா இருக்கலாம்,
அல்லது மன போராட்டங்களா இருக்கலாம், மன அழுத்தங்களா இருக்கலாம், உறவுகள் மூலமா வருகிற பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது நம்முடைய வாழ்க்கையில நாம தெரிந்தெடுத்திருக்கிற காரியங்களாக கூட இருக்கலாம். எப்படி வேண்டுமானாலும் சரி, தேவன் உடைப்பதற்கு உங்களை இலக்காக அவர் நியமித்து விட்டால் உங்களை அற்புதமாக கர்த்தர் உருவாக்குவார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த மகனாயின் திருச்சபையை உடைக்கிற காலங்கள் வந்து உருவாக்குகிற காலத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அவர் உருவாக்க போகிறார். நீங்கள் நானும் சாதாரணமான நிலைமையில் அல்ல, மகிமையின் மேல் மகிமை அடையும்படியாக நம்முடைய பட்டணத்திலே, நம்முடைய தேசத்திலே ஆண்டவர் ஒரு முத்திரை பதிக்கும்படியாக தேவன் நம்மை இலக்காக வைத்து நம்மை உடைத்து அவர் உருவாக்க சித்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். தேவன் அப்படியே செய்வாராக. உங்களுடைய பங்களிப்பு என்ன? உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது? தேவன் உங்களை உடைக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய ஜெப வாழ்க்கை, உங்களுடைய பரிசுத்த ஜீவியம், ஆண்டவருக்கு கொடுக்கிற காரியங்களிலே நீங்கள் எவ்வளவு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த 4 காரியங்கள் ரொம்ப முக்கியமானவைகள். ஆண்டவர் தகுதி இல்லாத ஒருத்தனை இதோ சர்ச்சுக்கு வர்ற ஒரே ஒரு காரணத்தினால அவர் உடைச்சிட மாட்டார். அருமையானவர்களே, அவர் யாரை உடைக்கணும்னு அவர் தெரிந்தெடுக்கிறார். He selected the particular people, then he will break. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, ஆனா யாரை உடைக்கணும்னு இலக்காக வைக்கிறாரோ அவர்கள் தேவனால் உருவாக்கப்படுவார்கள். தேவனால் உருவாக்கப்படுவார்கள். அருமையான தெய்வ பிள்ளைகள், இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னை அவர் உருவாக்க விரும்புகிறார். நீங்க சாதாரணமா இருக்க விரும்புறீங்க, ஆனா தேவன் உங்களை அசாதாரணமான ஒரு நபராய் கர்த்தர் உருவாக்க விரும்புகிறார். நீங்க இந்த 42வது அதிகாரம் யோபுவின் புஸ்தகத்தை நமக்கு வாசித்து சொல்லுவதற்கு எனக்கு நேரம் இல்லை. நீங்க வீட்டில் போய் நிதானமா அந்த 42வது அதிகாரத்தை ஒரு நோட்டை பக்கத்தில் வச்சுக்கிட்டு என்னென்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் டபுள் போர்ஷனாக கிடைச்சிச்சு அப்படிங்கிறது ஒரு பட்டியல் போட்டு நீங்க யோசித்து பாருங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸுங்க வந்தாங்க பாருங்க, ஃப்ரெண்ட்ஸுங்க பேர் சொல்லுங்க மகளா. யோபுவினுடைய நண்பர்களுடைய பெயர் எலிபாஸ், பில்தாத், சோப்பார். நல்ல கவனிங்க. ஆமா, பெண்ணும் எலிஹு. ஆமா, ரொம்ப அழகா இப்ப இவங்களை கூப்பிட்டு கர்த்தர் வச்சு செய்கிறார். என்ன தெரியுமா சொல்றாரு? 42வது அதை மட்டும் நம்ம வாசிச்சிருவோமே. அப்பொழுது தேமானியனான எலிபாசும் 9வது வசனத்திலிருந்து சூகியனான பில்தாதும் நாகமாத்தியனான சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். நல்ல கவனிங்க, 7வது வசனத்தை வாசிங்களேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிபாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூளுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. நம்ம சில நேரங்கள் அட்வைஸ் பண்றோம்னு நம்ம நிதானத்தை இழந்துருவோம். இது எனக்கு நிறைய நடக்குது. நம்ம காப்பாற்ற போய் அவங்க கரையில் வந்துடுறாங்க, நான் சேத்துக்குள்ள மாட்டிக்கிறேன். எப்படி? ஆமா, நம்மளை இழுத்து உள்ள விட்டுறாங்க. அவங்க நிம்மதியா இருக்காங்க, நமக்கு தூக்கம் போச்சு. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, யோபு பேசினது போல நீங்க 3 பேரும் நிதானமா பேசல, எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுதுங்கிறார் ஆண்டவர். எனக்கு கோபம் மூழுகிறது. இவங்க ஆண்டவர் வார்த்தையை கேட்டோன்னே நடுங்கி போயிட்டாங்க. யோபு விட்ட காலில் விழுந்தெல்லாம் கெஞ்சிருப்பாங்க போல் இருக்கு.
இப்போ யோபு தன் சிநேகிதர்களுக்காக வேண்டிக் கொண்ட போது யோபுவின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். நல்ல கவனிங்க, இந்த யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக ஜெபம் பண்ண உடனே கர்த்தர் யோபுவையும் விடுவிக்கிறாரு, யோபுவினுடைய நண்பர்களையும் விடுவிக்கிறார். நல்ல கவனிங்க, கர்த்தர் உங்களுடைய உருவாக்கி இருக்கிறார் என்பதின் அர்த்தம் என்ன தெரியுமா? உங்களை பகைத்தவர்கள், உங்களுக்கு விரோதமாய் பேசினவர்கள், உங்களை தூஷித்தவர்கள், உங்களை அவமானப்படுத்தியவர்கள் எங்களுக்காக தயவு செய்து உங்கள் தெய்வத்திடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று எப்பொழுது சொல்லுகிறார்களோ அப்பொழுது நீங்கள் தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதன் அர்த்தம். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து சொல்லணும், எங்களுக்காக வேண்டிக்கங்க, உங்களை பற்றி தப்பாக பேசிட்டேன். போன வாரம் எனக்கு ஒரு திடீர்னு ஒரு போனு, ஐயா மன்னிச்சுக்கங்கய்யா, நீ மன்னிக்கிற அளவுக்கு இது உன்னை மன்னிக்கிற அளவுக்கு நீ என்ன பாவம் செஞ்ச அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை, என் புள்ள உங்களை பயங்கரமாக திட்டான் அப்படின்னு. ஓ அப்படியா? அவன் திட்டுற அளவுக்கு நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு. பிரச்சனை என்னன்னா அவங்களுக்குள்ள பிரச்சனை. அதுக்கு இடையில நீ ஏதாவது பண்ணினா பாஸ்டர்கிட்ட சொல்லிடுவேன், அவ்வளோதான். என்னை கொண்டு வந்து உள்ள விட்டாங்களா? சம்பந்தமே இல்லாமல் அவன் என்னை வஞ்சிருக்கான், திட்டிருக்கிறான். அப்போ நான் சொன்னேன், நீ சொன்னதுனால தெரியுது, என்னை சொல்லாமையே நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வெளியில் திட்டி குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன, நீ தயவு செய்து இதெல்லாம் சொல்லாத. அவள் திட்டுனான்னா சந்தோஷம், நல்லா இருக்கட்டும், விடு. நான் சொல்கிற அட்வைஸை ஏற்றுக்கொண்டாங்கன்னா உனக்கு வாழ்வு, இல்லைன்னா நீ கஷ்டப்படுறத நான் கண்ணால் பார்ப்பேன், அவ்வளோதான். ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நடக்கும். வேத வசனத்தை நான் உங்களை கற்றுத்தர்றேன், கீழ்ப்படிஞ்சால் நல்லது, இல்லையானால் அவ்வளோதான். அன்பானவர்களே, இந்த 4 காரியங்களை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். உங்களை உடைக்கணும்னா கர்த்தர் உங்களை தகுதிப்படுத்தி பார்க்குறார். நீங்களா உடைச்சிக்கிட்டு ஆண்டவர்னு சொல்லாதீங்க. யாக்கோபு தெளிவா சொல்றாரு, யாக்கோபு 1வது அதிகாரத்தில் தெளிவா சொல்றாரு, எப்ப இது ஆண்டவர் செய்யறதல்ல, உன்னுடைய சுய இச்சையினால வந்தது. அப்ப ஆண்டவர் உடைச்சார்னா யூனிக்கா இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும். அப்ப ஆண்டவர் எந்தெந்த விதங்களில் உடைக்கிறார்? ஆண்டவர் உங்களுடைய பாதுகாப்பை உடைக்கிறாரு, உங்களுடைய ஆசீர்வாதங்களில் குறைவுபடுது, உங்களுடைய செல்வம் புகழ்ச்சி இதில் குறைவுபடுது, உடைக்கிறார். அதுக்கு கல்தையரை பயன்படுத்துகிறார், சபையரை பயன்படுத்துகிறார், வானத்தினுடைய சத்துவங்களை பயன்படுத்துகிறார். வனாந்தர வழியாய் பெருங்காற்று வருகிறது, உடைச்சு நொறுக்கிட்டார். 3வதாக உடைத்து உருவாக்கப்பட யோபுவின் பங்களிப்பு. உதடுகளினால் கூட பாவம் செய்யலை, நன்மை எடுத்து. ஓகே, கர்த்தர் எதை செய்தாலும் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் செய்வார். என்னை உடைச்சது அவர் தானே, அவர் உருவாக்குவார். அவரே காயப்படுத்தி காயம் கட்டுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறார். அவர் காயப்படுத்தினால் அவர் கட்டுவார். இந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவருக்கு உண்மையாயிருப்பேன், அந்த வைராக்கியம். இறுதியாக யோபுவை தேவன் உருவாக்கினார், மனுஷன் பிரகாரமாக அல்ல. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, இவர் நெய்யில கை கழுவினாரு, எல்லாரும் மதிச்சாங்க, எல்லாரும் பிரபலமா நினைச்சாங்க, எல்லா பஞ்சாயத்து இவர்கிட்ட தான் வந்துச்சு, எல்லாருக்கும் புகழும் புகழ்ச்சியுமா வாழ்ந்தாரு, நிறைய பேருக்கு தான தர்மங்கள் பண்ணார், பலி செலுத்தினார், எல்லாம் பண்ணாரு. ஆனா முன்பு இருந்த யோபு வேற, உடைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட பின்பு இருந்த யோபு வேற. ஒரே மனுஷனை கர்த்தர் உடைத்து உருவாக்கும் பொழுது அதனுடைய ஆசீர்வாதங்கள் மகிமையின் மேல் மகிமை அடைகிறது. அருமையான தெய்வ பிள்ளைகளை, நல்ல கவனிங்க. உங்க வேலையிலையும் சொல்றேன், உங்களை கர்த்தர் அங்க உடைச்சு உருவாக்கிட்டார்னா உங்களை ஒரு மனுஷனும் தொட கூட முடியாது. நீங்க படிக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை உடைத்து உருவாக்கிட்டா உங்களை ஒரு சக்தியும் தொட முடியாது. இந்த காரியங்களை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார். நம்ம எல்லாரும் கைகளை உயர்த்தி
ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. யோபு சொல்லுகிறார் 16:12, நான் நல்ல சுகமாய் வாழ்ந்திருந்தேன், அவர் என்னை நறுக்கி என் பிடரியை பிடித்து நொறுக்கி என்னை தமது இலக்காக வைத்தார். இறுதியில் அவர் சொல்லும்போது, கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மைக்காக செய்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற விஷயம் அதுதான். யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறைகளை தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். அவனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒருவேளை நீங்க நஷ்டப்பட்டிருக்கலாம். ஒருவேளை பாஸ்டர் எல்லாம் இழக்க ஒண்ணுமே இல்லை பாஸ்டர், இனிமேல் எல்லாம் நான் இழந்துட்டேன். பரவாயில்ல, உங்களை கர்த்தர் உருவாக்குற நேரம் வந்துருச்சு. உங்களை திருப்பி கொண்டு வர்ற நேரம் வந்துருச்சு. முன்பு இருந்ததை விட நீங்கள் வேறு மனுஷனாய், வேறு மனுஷியாய், வேறு நிலைமையிலே, வேறொரு பரிமாணத்திலே கர்த்தர் உங்களை அதே இடத்துல நிறுத்த போகிறார். நீங்க எதையெல்லாம் இழந்து போனேன்னு நினைச்சு ஒடுங்கி போயிருக்கிறீர்களோ, அதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு திருப்பி தர அவர் நிமிஷத்திலே அவர் அந்த அற்புதத்தை செய்ய போதுமான தேவனாய் இருக்கிறார். உங்களை உருவாக்க ஒப்பு கொடுங்க, உங்களை உடைக்க ஒப்பு கொடுங்க. நீர் என்ன செஞ்சாலும் ஆண்டவரே நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. Glory to God.
தேவன் நம்மோடு